அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ஃபேமஸான ஒரு செஃப்போட ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் மாதம்பட்டி அவர்களுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான கோழி வடசட்டி ரெசிபி, அதாவது சிக்கன் வடசட்டி சோறு அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வடசட்டி சோறுக்கு நம்ம ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகத்தோட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வெங்காயம் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கூடவே குட்டியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, மீதி அதில் கிரேவி இருக்குது அப்படின்னா அந்த வடசட்டிலேயே நம்ம அந்த சாதத்தை போட்டு கிளறி சாப்பிடுவோம் இல்லையா. இப்போ அது ரெஸ்டாரண்ட் சைடில் ஒரு ரெசிபி ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா இல்லை கறி மசாலா சொல்லுவாங்களே, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிரேவி ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கூடவே கொஞ்சமாக நல்ல போன்லெஸ் சிக்கனாக, எலும்பு இல்லாத சிக்கனாக நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த கிரேவியோடையே சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோடைய அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் போய் இந்த மாதிரி ரைஸ் கேட்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி குக் பண்ணி இந்த கிரேவியோடு சேர்த்து நமக்கு ஒரு ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ இதை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது மேலே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை நம்ம சேர்த்த அந்த வெங்காயத்தோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தோட நம்ம சாதத்தை சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது சும்மாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டோம். பெரட்டி எடுத்துட்டு கடைசியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சிக்கன் கிரேவி. ஸோ இதை அந்த சாதத்தில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் சாதத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவியை அதே பேனில் சேர்த்துட்டு நல்லா திரும்ப கிரேவியாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாதத்தை போட்டு கிளறி கூட எடுக்கலாம். நான் உடனே இப்போயே செஞ்சதுனால அந்த கிரேவி நல்லா சூடாக இருக்குது. ஸோ அதனால் சாதத்தில் மேலே நான் அந்த கிரேவியை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ரங்கராஜ் ரெசிபி, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்டைலில் கோழி வடசட்டி சோறு அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.